4 ஸ்பூன் உப்பு போட்டேங்க. ஆனால் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டாங்க. அதனால் உப்பு போடலன்னு நினச்சிக்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா குண்டா உப்பு இருக்குது, உப்பு போட்டாச்சு. குண்டா உப்பு நம்ம சாப்பிட வேணாவா? ஒரு வீடியோல ஏதோ சாப்பிட்டு இருக்கப்ப முட்டை மொத்த விட்டது இது அவங்க கொண்டாடி அப்படியே உப்பு தூக்கி கொட்டிட்டு ஓடிடுவா. அது மாதிரி சரியில்லை பார்த்து அது மாதிரி நீங்கள் இவ்வளோ உப்பி கொட்டிடுங்க. அதுதான்பா நான் வாழ்க்கையில் ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்டதே நீங்கள் தான்ப்பா வாட்டி சாப்பிட்டுக்கிறேன். உண்மைதாங்க சொல்கிறேன். இது வரைக்கும் ஃபிஷ் பிரியாணி நான் ஹோம்மேடாக ஃபிஷ் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம்மேட் ஃபிஷ் பிரியாணி ட்ரை பண்ணேன். நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வெளியில் சாப்பிட்ருப்போம், ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். சம்டைம்ஸ் செஞ்சுருப்போம், ட்ரை பண்ணியிருப்போம், ஹிட்டாக இருக்காது, அதனால் அதை நம்ம விட்டுட்ருப்போம். அந்த மாதிரி நீங்களும் இது வரைக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சி இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணி சாப்பிடவே இல்லை அப்படின்னு ஏதாவது டிஷ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அஸ்வினெல்லாம் வச்சுட்டு சமைக்க முடியுமா சொல்லுங்கள்? லார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். இந்த ஃபிஷ் பிரியாணி ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது, ஆனாலும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என்னதான் நம்ம வீட்டில் டெய்லி நம்ம கிச்சனில் நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் இன்னொரு புது கிச்சனில் புது பாத்திரத்தில் சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்ல. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு இருக்குமான்னு சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யாராவது சமைச்சு கொடுத்தா போதுங்க, நான் நல்லா சாப்பிடுவேன், எனக்கு என் வீட்டு சமைக்கிறதே பெருசு அப்படிங்கிற லேடிஸுமே இங்கே இருக்காங்க. ஒரு சாதாரண இட்லி தக்காளி சட்னியே எடுத்துக்கோங்களேன். நம்ம வீட்டில் நம்ம வந்து வாரத்தில் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக சமைப்போம். என்னதான் நம்ம சமைச்சாலும் அதே இட்லி தக்காளி சட்னி இன்னொருத்தங்க கையால் செஞ்சு நமக்கு அப்படியே சுட சுட ஆவி பறக்க தட்டில் கொண்டாந்து நம்ம உட்காந்த இடத்துலையே கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சொர்க்கம் வேறு எதுவுமே கிடையாது. கரெக்டாக இந்த லேயர் பிரியாணி எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. ஆல்ரெடி மீனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதை கொண்டாந்து வச்சு அது மேலே மசாலாலாம் போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வடித்த சாதத்தெல்லாம் போட்டு பண்ணுறது அப்படிங்கிறது என்ன ஒரு பெரிய டாஸ்க்கு தெரியுங்களா? அப்படி கரண்டியை உள்ளே விட்டு குத்தி எடுக்கும் போது எதுவுமே உடையாமல் வரணும். ஆனால் ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உடையாமல் தான் வந்தது. யாருக்கெல்லாம் ஃபிஷ் பிரியாணி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை என்ன மாதிரி ஆட்கள் எனக்கெல்லாம் பிரியாணின்னு எழுதி வச்சாலே ரொம்ப பிடிக்கும்ப்பா, அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி அப்படின்றவங்களும் இருந்தாலும் ஒரு அட்டனன்ஸை போடுங்க. ஃபைனலாக குங்குமப்பூலாம் கலந்து மிக்ஸ் பண்ணி அப்படி மேலே விட்டு ஒரு கலர்ஃபுல்லாக எடுத்தோம். சூப்பராக இருந்தது. அதில் அந்த லாஸ்ட் அந்த நான் சொன்னேன் பார்த்திங்களா பிரேக் ஆகாமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக பிரேக் ஆகாமல் தான் எடுத்தோம். பட் இருந்தாலும் நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க விருப்பப்படலை. அதனால் வந்துட்டு நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து அழகாக தம் போட்டு முடிச்சுட்டு அப்படி எடுத்தோம் பாருங்கள். சும்மா வேறு லெவலாக இருந்தது. சும்மா உதிரியாக சூப்பராக இருந்தது. சாப்பிட்றதுமே நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் பசியில் வந்து என்னால் கவர் பண்ண முடியல. இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ.